எழில் வீட்டுக்கு வந்து பாக்கியா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. நான் எடுத்துகிட்டு இருக்கிற படம் முக்கால்வாசி எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் ஃபுல் படத்தையும் நான் முடிச்சிருவேன் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டு பாக்கியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உன்னோட லட்சியம், என்னோட ஆசை எல்லாமே நீ நல்லபடியாக படம் எடுத்து முடிக்கிறது தான். நீ எதை பற்றியும் கவலைப்படாத. நீ எடுக்கிற படம் நல்லா ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு எழிலுக்கு சப்போர்ட் பண்ணி பாக்கியா பேசிகிட்டு இருக்காங்க. எழில் வீட்டுக்கு வந்தது கோபிக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஈஸ்வரி எழில்கிட்ட, நீ ஏன்ப்பா தனியாக இருக்கிற, அமிர்தாவை கூட்டிக்கிட்டு நிரந்தரமாக இங்கே வந்திருப்பா, நம்ம எல்லாருமே ஒரே வீட்டில் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. பாக்கியா ஈஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். அவன் வேலையை முடிக்கட்டும். படம் எடுத்து முடித்த பிறகு படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு அவன் கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு வந்துடுவான். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். அவன் தனியாக இருந்தால் தான் அவன் வேலையில் அவனால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்ட்டு பாக்கியா சொல்லிகிட்ருக்காங்க. நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவனை நீ தான் வெளியில் அனுப்பி வச்ச. இப்போ வீட்டுக்கு வர சொன்னாக்கா அவன் பின்னாடி வருவான், இப்போ வர மாட்டான் அப்படின்னு சொல்கிற. நீ என்ன பேசுகிறன்னு எனக்கு புரியல பாக்கியா அப்படின்ட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. அத்தை, உங்களுக்கு என்ன சொன்னாலும் இப்போ எதுவுமே புரியாது. எல்லாம் நாளாக நாளாக எல்லாம் உங்களுக்கு புரியும். நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்ட்டு பாக்கியா சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் எழில் இனியா 2 பேரும் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இனியா எழில்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, அம்மா முன்னாடி மாதிரி கிடையாது, ரொம்பவே மாறிட்டாங்க. பணம் வேணும் பணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட நடவடிக்கையை பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்ட்டு எழில்கிட்ட இனியா சொல்லிகிட்ருக்காங்க.